படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு காட்டுறாங்க. பயங்கர இன்டெலிஜென்ட்டான பையன், எப்பவுமே ஸ்டடீஸ்க்காக ரொம்ப டைம் ஒதுக்கி ஸ்கூல்லேயே இருந்துட்டுருக்கான். இப்படி ஸ்டடீஸ்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணதுனால அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்க யாருமே இல்லை. பயங்கரமாக அவனை எப்போ பாரு கலாய்ச்சிட்டே இருக்காங்க. இன்றைக்கி அவன் வந்து மேத்தமெட்டிக்ஸில் ஒரு குட் மார்க் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. என்ன இவன் எப்போ பாரு படிச்சுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க கிளாஸுமே அவனை வந்து ரொம்ப புல்லி பண்ணுறாங்க. அவன் அதையும் கண்டுக்காமல் படிக்க தான் செய்கிறான். அன்றைக்கி நைட்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்குமே அப்பா கிட்ட கொண்டு போய் காட்டலான்னு போனால் அவங்க அப்பாவுமே பார்த்துட்டு சூப்பர் சூப்பர் எனக்கு ஒர்க்கு டைம் ஆச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. அவங்க அம்மா எப்பவுமே ஒர்க்கில் தான் பிஸியாக இருக்காங்க. அதனால ஹீரோ இந்த வீடியோஸ் பார்த்து படிக்கிறது இப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்போது ஹீரோ வந்து ஒரு நாள் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கப்ப அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனோட கழுத்தில் ஏதோ ஒன்று ஒட்டி விட்டுறான். இப்போது ஹீரோ வந்து எக்ஸாமில் தப்பாக எழுதிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே கோவப்பட்டு இவனை போட்டு பயங்கரமாக அடி அடிச்சிடறான். அடுத்த நாள் போய் அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இவன் மேலே தப்பு இல்லை, அவன் பண்ணதுனால தான் நான் அடித்தேன் அப்படிங்கிற உண்மையை ஒத்துட்டு அவன் வந்து எகெயின் படிக்க ஆரம்பிச்சிடறான்.